என்ற துவாவோட முன்மாதிரி முஸ்லீம் பெண்கள், நம்ம முன்மாதிரி முஸ்லீம் பெண்கள்னு சொல்லும் போதே நம்மளுக்கு யாரை ஞாபகத்துக்கு வரும்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், நம்மளுடைய உம்மஹத்துல் மூமினீன் தாய்மார்களை பற்றி தான் நம்மளுக்கு நினைவு வரும். அந்த நினைப்போட நாம் முன்மாதிரியாக வாழ்கிறோமா, அவர்களை ரோல் மாடலாக எடுத்து நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். ஒன்று மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும், தீனை கற்று அந்த தீனின்படி வாழக்கூடிய ஒரு பெண் வீட்டில் வாழ்ந்தால் அந்த வீட்டுக்கும் நலம், அந்த முஹல்லாவுக்கும் நலம். அல்லாஹ் தஆலா தீனை கொண்டாந்து முதல்ல ஒப்படைச்சது, ஈமானை கொண்டாந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஈமான் நம்மள்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சது பெண்ணின் மூலமாக தான். நம்மளுடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட தான் முதல்ல ஈமான் வந்துச்சு. அப்போ ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் நாம தான். ஆனால் நம்ம அந்த ஈமானை என்ன நினச்சிக்கிறோம்? ஏதோ ஒரு பொக்கிஷம் வீரோவில் வச்சுருக்கோம், இல்லை நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம், தலையில் போடுற துணி தான் ஈமான், நம்ம தொழுகிறது மட்டும்தான் ஈமான். ஈமான் பரிபூரணம் இல்லாமல் நம்ம எந்த விதத்திலையும் அமல் செஞ்சாலும் அது ஈமானுக்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்காது. பலகீனமானவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்துக்கணும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பொருந்தி கொண்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவுக்கு சொந்தக்காரர், தாயுடைய சொத்து பிள்ளைக்கு தான். அம்மா சொத்து மகளுக்கு வேணும்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த அடிப்படையில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட வந்த ஈமான் நம்மளிடம் வருவதற்கு உள்ள முயற்சியை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயான்களையும் பெண்களுக்கு சீர்திருத்தம் வருவதற்காக எத்தனையோ விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் எதை கேட்டு வாழ்ந்திருக்கோம், எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நேரம் நம்மளை சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ பெண்களுக்கு நம்ம சீர்திருத்தம் அப்படின்னு வந்தால் எதை கொண்டு முதல்ல வரணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையில் முதல் காரியம் பெண்கள்கிட்ட வரக்கூடியது ஆடை விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெளியே வரும்போது புர்கா போட்டுறோம், தலையில் நல்ல துணி போட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹ். வெளியே வரும்போது அந்த ஹிஜாபுங்கிற பேரை நிலைநிறுத்துறவர்கள் மாதிரி வந்துடும். ஆனால் வீட்டில் அவதாரமான ட்ரெஸ்ஸுகள் போடக்கூடிய பெண்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். மார்க்கத்துடைய ரீதியில் முதல்ல பெண்களுக்கு வரக்கூடிய அதவு ஆடை விஷயத்தில் ஆரம்பிக்கிறது. முதல் விஷயம் தலைமொழியை மூடி இருப்பது. தலையை மூடி நம்ம திறந்திருக்கும் வீட்டில் ரஹ்மத்தான மலக்குகள் நுழைய மாட்டாங்க. இது நீங்கள் பல பயான்களில் கேட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் திரும்ப ஈமானை புதுப்பிப்பதற்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல கதீஜா ரலியல்லாஹு தஆலா செக் பண்ணது என்ன தெரியுமா? தலையில் இருக்கிற துணியை எடுத்துட்டு, இப்போ உங்கள் கண்ணுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியுறாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க வேகமாக போகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல இல்லை. அப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அங்க சொல்கிறாங்க, வந்தது மலக்கு தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். காரணம், ரஹ்மத்தான மலக்குகள் எந்த வீட்டில் பெண்களுடைய தலைமுடி தெரிகிறதோ அந்த வீட்டில் ரஹ்மத்தான மலக்குகள் வரமாட்டாங்கங்கிறது. இன்னைக்கு நம்ம நிலைமைகளை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கிறோம். நெல்லி வந்துடும், இப்படி வந்துடும், இடங்கள் இல்லை, யாராவது சேர்ந்து இருப்பதுக்கு தான் நமக்கு ஜமாத்திலே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய நிலைமையை சிந்திச்சு பார்த்தோம்னா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா முன்மாதிரியாக நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு நேரம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய தலைமுடி மரத்திற்குள்ள பார்க்கலாம். அடுத்தது பெண்களுக்கு வரக்கூடிய அதவுகளில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், பெண்களை கொலுசை பற்றி சொல்லியிருக்கான்.
சட்டமிடல் கொலுசு நீங்க அணியாதீர்கள் இருக்கான். ஆனா இன்னைக்கு சின்ன வயசு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு போட்டாலும் அது தவறு தான். சின்ன பிள்ளை தானே போட்டு விட்டுருக்கோம். சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளை தான் பெரிய பிள்ளையாக மாறும். அப்ப அந்த 3 முத்து வச்சு போட்டாலும் அது சத்தம் தான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்கின் பரக்கத்தை கொடுத்து தங்கத்துல வேணாலும் கொலுசு வாங்கி போடுங்க. ஆனா அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்கறதாக இருந்தா சத்தம் இல்லாத கொலுசுகளை போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய தலைமுறையாவது இந்த இடத்துல நம்ம ஒரு சபதம் எடுக்கணும். ஒரு மஜ்லிஸ்கள்லையும் ஒவ்வொரு வாக்குறுதி எடுத்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்ம நெருங்கி போறக்கூடிய வழிமுறை நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் எல்லாரும் கற்றவர்கள் எல்லாரும் கற்று வாழ்வதற்கு இல்லை, கேட்டு கேட்டு வாழ்வதற்கு பேர் தான் இஸ்லாம். நம்ம மார்க்கத்தை புரிகிறது எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் தெரியாத விஷயங்கள் தெரியும் போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். தெரிஞ்ச விஷயத்தையே அடுத்தவர்கிட்ட கேட்கும் போது அது ஒரு புது கோணமாக நம்மளுக்கு தெரியும், ஒரு புது விஷயமா தெரியும். அப்படி தெரியும் போது என்ன செய்யணும், இந்த விஷயத்தை எனக்கு நிலைநாட்டக்கூடிய சக்தியக்கூடிய அவங்களால துவா செய்யணும். இதுதான் ஒரு பெண்களுடைய உள்ளத்துல வந்துச்சுன்னா நம் முன்னோர்கள் உள்ள வாழ்ந்த வாழ்க்கையில உள்ள அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சஹாபா பெண்களை பத்தி எல்லாரையும் உண்மையில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு நிச்சயமா நம்ம யாருன்னு தெரியல. நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும், என்னை பத்தி உனக்கு தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு. ஆனா நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியாம அடுத்தவங்க பற்றி சொல்லி என்ன செய்ய? அப்ப முதல் ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் நாம தான். அல்ஹம்துலில்லாஹ் 1,24,000 நபிமார்களையும் சுமந்தது பெண்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர அனைத்து நபிமார்களையும் சுமந்தது பெண்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பெண் குழந்தைக்கு தான் புஸ்தகான்னு ஒரு சுப செய்தின்னு சொல்லியிருக்காங்க, ஆண் குழந்தைக்கு சொல்லல. ஆனா நம்ம பெண்ணில என்ன செய்வோம், ஆண் குழந்தைக்கு விரும்புவோம். அப்படித்தான் நம்மளுடைய அமைப்புகளையும் நம்ம மனநிலைகளையும் ஆக்கி வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்துல போயிட்டு வந்து அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொழுகைங்கிறத அவங்க மனசுல ஏற்று உடனே சஜதா செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினது உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முதல்ல தொழுகைக்கு உரியவர்கள் யாரா இருக்கும்? முதல்ல நம்மளுடைய முதல் ஆரம்பம் எப்படியோ அதுதான் முடிவு. அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் தெரியும். வாங்கம்மா, தெரிஞ்ச விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கு இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கி இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை வர வச்சிருக்கேன்டா. இதற்கு ஒரு காரணம் இல்லாம இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு தொழுகைக்கு உரியவர்களும் நாம தான். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சஜ்தா செஞ்சவங்க. இன்னைக்கு நம்மளுடைய தொழுகைகள் எப்படி இருக்கு? ஒரு கண நேரம் இந்த பெண்கள் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஈமான உயிரூட்டுறதுக்கு, ஈமான பலப்படுத்துறதுக்கு 5 வேளை ஜமாத்துகள் நடக்குது. ஆண்கள் போய் கலந்துக்கிடுவாங்க. ஜும்மாவுடைய பயான் அவங்களுக்கு கிடைக்குது. சுபூஹ் தொழுதுட்டு அவங்களுக்கு நசியத்து கிடைக்குது. நம்ம பெண்கள் பார்த்து பெண்களுக்கு சொல்ற பயான்கள் பல இடங்கள்ல கிடையாது. சில இடங்கள்ல தான் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதுல இந்த மஜ்லிஸ்லயும் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எங்களை வரவழைச்சிருக்கான். அப்ப இந்த அடிப்படையில நம்ம கேட்ட விஷயத்தை நம்ம உள்வாங்கணும். தொழுகை நம்மகிட்ட எப்படி இருக்குன்னு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அதுலேயும் குறிப்பா சுபுவுடைய தொழுகை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக்கு, அதாவது மாறி மாறி பேசக்கூடிய முனாஃபிக்கு, நயவஞ்சகர்களுக்கு 2 தொழுகை பாரமானதுங்கிறாங்க. இஷாவுடைய தொழுகையும் சுபுவுடைய தொழுகையும் பாரமானதாக இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த தொழுகையை பாரமாக ஏற்றுக்கொள்ளாம தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். அல்லாஹ் தஆலா நம்மளை வெறுமனை படைச்சு இதையெல்லாம் நீங்க கற்றுக்குங்கன்னு அல்ல, நான் சும்மா நம்மளை விடலை.
அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹ் தஆலா கண்ணியமான முறையில படிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தாக ஆக்கி அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டக்கூடிய அருள்மறை திருமறை சத்திய குர்ஆன் வேதத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தந்து இமாமார்கள் சஹாபாக்களுடைய வழியில வாழக்கூடிய சக்தியை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நம்ம ஒன்னொன்னா சேர்த்தோம்னா சொல்லுவாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் எல்லாம் சிதறிய முத்துக்கள். அந்த முத்து எங்கே கிடந்தாலும் என்ன செய்வோம், ஒரு முத்து ஏதாவது ஒன்று கீழே கிடக்கு ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம எப்படி எடுப்போம், விலை உயர்ந்த பொருளாக இருந்தால். அப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சிதறிய முத்துக்களாக இருக்கு. இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து நம்ம வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஹிஜ்ரி 2 தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. நல்ல கவனமாக பயானம் கேளுங்க. நாங்கள் கடைசியில் கேள்வி கேட்போம், பிடிக்க போயில. அப்போ தானே உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்குது, என்னுடைய ஞாபகம் எப்படி இருக்குன்னு தெரியும். சரியா? ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்படுது. பத்ர் யுத்தத்தின் பிறகு நோன்பு கடமை, அந்த நேரத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. கடமையாக்கப்பட்ட உடனே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு அல்லாஹ் நம்மளுக்கு ஃபர்லா கைத்தான் ரமலானுடைய மாதத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்று அடுத்த நாள் கால ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா நோன்பு வச்சிருக்காங்க. அவ கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நோன்பு பிடிக்கிற நாள் இல்லையே இது, இப்போ நீங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு கடமையான ஒரு விஷயத்தை சொன்னதுனால அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நோன்பு வச்சிருக்கேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நோன்புக்கு கடமையானவர்கள் யாரு? முதல்ல யார்? நம்ம தான் பதிவில் வந்திருக்கு. நம் தாய்மார்களுடைய சொத்து நம்மளுக்கு தான். நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு அம்மாமார்கள்ட்ட ஒரு பிரியாணி உடஞ்சாலும் நம்ம விட்டு வைப்போமா? அக்காவுக்கு கொடுத்துருக்கேன், அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன், எனக்குங்க அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணுவோம்ல. அப்போ நம்ம இந்த விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் வாக்குவாதம் நம்மகிட்ட அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வமும் ஆசையும் நம்மகிட்ட வருதா? ஒரு நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஜக்காத்து. நம்மளுக்கு 5 கடமைகள் தானே, களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். இப்போ 4வது கடமை அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் ஹிஜ்ரி 2 தான் ஜக்காத்து கடமையாகப்படுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஜக்காத்து கொடுக்கணும்னு எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நசியத்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இருந்த ஒரு பொருளை எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லையே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்கிட்ட அந்த அளவுக்குலாம் கெப்பாசிட்டி, அந்த பணம்லாம் அவங்கள்ட்ட நிறைய வச்சுருக்க மாட்டாங்க. எந்த நகையும் இல்லையே, உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குற கடமையும் இல்லையே, நீங்கள் என்ன கொடுத்து அனுப்பியிருக்கீங்களேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை நல்லதை சொன்ன உடனே யார் முந்திக் கொள்வார்களோ அவர்களை நன்மையில் முந்திக் கொள்வார்கள் அல்லவா, அதனால் நான் சதக்காவாக கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். இப்போ ஜக்காத்துக்கு உரியவர்கள் யாருமா? பெண்கள். நம்ம தானே. ஏன் பெண்கள் தனியே கொண்டு போகணும்? நம்ம தான். மூசல்மா ரலியல்லாஹு தஆலா நம்மளுக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை நாம பின்பற்றுறோம். அடுத்தது ஹஜ். இப்போ ஹஜ் ஹிஜ்ரி 9 கடமையாக்கப்படுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுன்னு சொல்றாங்க. ஹஜ்ஜுக்கு பேர் கொடுக்கணும். ஆண்கள் பெண்கள் தான் பேர் கொடுக்கணும். இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜின் கடமையை, ஹஜ் நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பேர் கொடுத்தது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது ஒவ்வொரு பேர்கள் ஒரு சில ரிவாயத்தில் மாறி வரும். ஆக மொத்தம் 5 கடமையும் முதல்ல பேரை பதிவு பண்ணது யாரு? நம்ம தான்.
அப்ப நம்ம அந்த முன்மாதிரியை பின்பற்றி இந்த 5 கடமைகளில் நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம எப்படி வாழ்றோம்? கலிமாவாகட்டும், என்னைக்கோ சொல்றதுக்கு பேர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை நான் சொல்லிட்டேன், ஈமான் கொண்டுட்டேன், எனக்கு ஒரு முஸ்லீம் ஒரு பேரை கொடுத்துட்டான் அல்லாஹ், நன்னுடைய தரஜா எப்ப கூடுறது? என்னைக்கோ சொன்ன கலிமாவுக்கு தான் இந்த வாழ்வா? எல்லா நேரமும் நம்மகிட்ட அந்த கலிமாவுடைய மாகுல் வரணும், அந்த கலிமாவுடைய தொடர்பு நம்மகிட்ட இருக்கணும். அந்த கலிமாவில் அல்ல கலிமா சொன்னவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அல்ல சொல்லியிருக்கான், எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கான். அந்த கலிமா சொன்ன நாம அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள்ல பெண்களாகப்பட்ட நாம எதை எதை செய்யாம இருக்கோம்? முதல்ல அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பொய் பேசாதீர்கள்ங்கிறான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அந்த 63 வருடங்கள்ல ஒரு தடவை கூட போய் பேசியதே இல்லை. நம்ம ஒரு நாள் கூட போய் பேசாம இருந்ததே இல்லை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். அப்ப நம்ம ஈமான் கொண்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாருக்குமே சொர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்போ போவோம்? ஈமான் சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம். எப்போ போவோம்? நம்ம செய்யக்கூடிய தவறுகள், தண்டனை, தப்புக்கள், பாவங்கள் எல்லாத்தையும் முடிச்சுதானே அதுக்கு பிறகுல சொர்க்கம். அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கா? இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உட்கார்ந்துக்குள்ள வசதி எல்லாம் தந்திருக்கா, வரக்கூடிய காற்றை கொடுத்துருக்கான். எல்லாம் நம்மளுக்கு வெளிச்சத்தையும் காற்றையும் நிரந்தரமா கொடுக்கட்டும். சப்போஸ் இப்ப கரண்ட் போச்சுன்னு வைங்க, எல்லாருடைய சிந்தனை எங்க மாறும்? அது கரண்ட்ல தான் மாறும். அப்ப இதுக்கே நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளுடைய எண்ணங்கள் போகும்போது, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை நம்மகிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருக்காங்க. அந்த கரண்ட் ஷாட் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? பிள்ளைகளை மார்க்கம் மாகுள்ள வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கோம்? பிள்ளைகளை நான் கலிமா சொல்லிட்டேன், இஸ்லாமிய பேர் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு வளர்க்கக்கூடிய நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய நெறிகளை, மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை, அல்லாஹ் ரசூலுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா? பெண்களாகப்பட்ட நமக்கு 2 கடமைகள் உள்ளது. நம்ம தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கு, நம் கணவரை சுமந்த தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் இருக்கு. கன்னத்துல கை வைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். நான் எப்பவுமே எந்த மஜ்லிஸ்லையுமே நான் ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன், தலை நிறைய துணி போட்டுக்கோங்கம்மா, கன்னத்துல கை வைக்காதீங்க, நகம் கடிக்காதீங்க, நெருங்கி நெருங்கி அமருங்க. இதெல்லாம் மஜ்லிஸுடைய சுன்னத்து. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இங்க எல்லாருமே தலையில நிரப்பமா துணி போட்டு வந்ததுனால ஆரம்பிக்கும் போது நாங்கள் சின்ன 5 பேர் தான் உட்காந்து ஆரம்பித்தோம். அதனால அதையெல்லாம் நாங்கள் சொல்லலை. இப்போ கன்னத்தில் நீங்கள் கை வைப்பதுனால அதை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம். கன்னத்தில் கை வைப்பது நம்மளுடைய செயலே இல்லை. அதாவது நம்ம எடுத்த உடனே குர்ஆன் ஓதிருக்கீங்களா அப்படின்னு பேசுறதை விட நம்மளுடைய சிறு சிறு ஒழுக்கங்களை சீர்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த விஷயங்கள், கல்விகள் நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும்? பதியக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சொன்னபடி நாங்களும் கேட்டபடி நீங்களும் நம்மளுடைய குடும்பத்தாரும் பின்பற்றி வாழக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு 1 2 சொல்லி கொடுக்கலாமா? கலிமா சொன்னவங்க எல்லாருக்குமே நபி அப்படின்னு இல்லை, உலக மக்கள் அனைவருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி விட்டுட்டு தேடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொழுகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல உள்ளது ஒழு. இந்த ஒழு நம்ம இத்தனை பேர் பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை மென்மேலும் வளர செய்வானாக. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பையும் இந்த நிர்வாகத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அதுக்கு முக்கியம் நம்ம பெண்களுடைய உழைப்பு இருக்கணுமா? நாங்கள்லாம் ஒவ்வொரு மதரசாக்களையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு போராடி இருக்கோம்னு ரப்பர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த போராட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்கள் உட்கார்ந்துருக்கோம்.
இதை முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடம் போகணும். நான் அந்த சார்பில் சனிக்கிழமை வைக்க வேணாமேன்னே, இல்லை சனிக்கிழமை தான் இந்த இடத்துல செட்டாக வரும் அப்படின்னு நிர்வாகம் எங்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இப்போ இந்த டயத்தை நாங்கள் கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த வேலையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கேன்டா, அதுவும் அதை தேர்ந்தெடுத்ததுனால தான். அப்புறம் இப்போ நம்ம மார்க்க முன்மாதிரி விஷயத்துக்கு நம்ம வரலாம். இப்போ ஒரு எத்தனை வயசுல இருந்து நம்ம உழைச்சிருக்கோம்? ஒரு தோராயமா சொல்லுங்களேன். நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. என்னம்மா? 8 வயசுல இருந்து, 10 வயசுல இருந்து, இன்னும் ஒருத்தர் 8 வயசு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மற்றவங்களாம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு இல்லை, சொல்ல தடைந்து போய் உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். சரி, 8 வயசு 10 வயசுல இருந்து எடுத்த ஒழுங்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒழுங்கின் பருளுகள் எத்தனை? என்ன என்ன ஒழுங்கின் பருள் 4. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 3 பேரையாவது சொல்ல வச்சாங்க ரப்புல் ஆலமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த 4ல் கொண்டு போய் ஒன்றா சொல்லுங்க. மசூது செய்வது, அப்புறம் அணிக்கட்டு கழுவுவது, அப்புறம் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில். அதாவது நம்ம ஒழுவுடைய பர்லு 4 கழுவும் போது அந்த 4 உறுப்புகளையும் நம்ம சரியாக கழுவுனாதான் என்ன செய்யும்? ஒழு நம்மளுக்கு பரிபூரணமா ஆகும். இப்ப நம்ம அடுத்த கேள்வி, முந்தை கழுவுவது பரலா முழங்கை வரை கழுவுவது பரலான்னு கேட்டா பல பேருக்கு முந்தையில் தான் சொல்ல தோணும். என்ன, நம்ம முதல்ல கழுவுறது முந்தையில் தானே. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மாயிதாவுல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான், எடுத்து பாருங்க, தெரியாதவங்க எடுத்து பாருங்க, தெரிஞ்சவங்க திரும்ப எடுத்து பார்த்து அதை புதுப்பிச்சுக்கிடுவோம். எல்லாரையும் அல்லாஹ் அறிவாளியா படைக்கல, அதே மாதிரி எல்லாரையும் அல்லாஹ் ஒண்ணுமே தெரியாமையும் படைக்கல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நீக்குற இடத்தை சேர்ந்தவங்க. அவங்க கூடவும் ஒருத்தர் இருந்து ஆடு மேய்க்கிறாரு. கொஞ்சம் நாளாயிருச்சு. இப்போ ஒரு அரசவையில வேலை பார்க்குறாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஹக்கீமா இருக்காங்க, அதாவது அரசருக்கு ஆலோசனை சொல்ற இடத்துல இருக்காங்க. இப்போ அந்த கூட ஆடு மேய்ச்சாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, ஏன் கூட தானே நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்க, இப்போ உனக்கு இந்த அறிவு நீ எப்படி கற்றுக்கிட்ட? இப்போ இங்கே சேர்ற அளவுக்கு நீ என்னென்ன கற்றுக்கிட்ட? அதுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, நான் கண்ணு தெரியாத மனிதர்கிட்ட கற்றுக்கிட்டேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணு தெரியாத மனிதர்கிட்ட என்ன கற்றுருப்பாங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டதுக்கு அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, கண்ணு தெரியாத மனிதர் கையில் தடியை கொண்டுக்கிட்டு கையில் ஒரு விளக்கை கொண்டுக்கிட்டு வந்தாங்க. கையில் ஒரு விளக்கு, அந்த விளக்கு அவங்களுக்கு பிரயோஜனப்படுமா? படாது. கையில் விளக்குனா தடியுமா வந்தாங்க. நான் அவங்கள மறித்து கேட்டேன், சகோதரரே, தடியை தட்டி தட்டி போறீங்க, உங்களுக்கு பாதையை காட்டும், இந்த விளக்கு உங்க கையில இருக்கே, இது எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், தடி எனக்கு வழியை காட்டினா இந்த வெளிச்சம் வர்ற உங்களுக்கு. நான் தான் கண்ணு தெரியாது, அவங்க மேல போய் மோதுவேன். ஆனா அவங்க கண்ணு தெரியும், அவங்களுக்கு வெளிச்சம் இல்லாட்ட என்ன செய்வாங்க? என் மேல ஒரு மோதுவாங்க இல்லையா? அதுக்கு பலனாக இருக்கட்டும் மேல அந்த விளக்க கொண்டுட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்தை கேட்டு கேட்ட விஷயத்தை செயல்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? முன்னேற்றத்துக்கு வரும். இப்போ ஒழுங்குல நமக்கு 4 விஷயத்தை வரலாறு கொடுத்துருக்காங்க. இப்போ நேரங்கதிரி இதை மட்டும்தான் சொல்ல இப்போ வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நேரங்கள் ரொம்ப நம்மளுக்கு சுருக்கமா இருக்கு இல்லையா? நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பூங்காவோட சுகபோகமா வாழ வச்சான். எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா கனிகளையும் சாப்பிடலாம். ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. இவ்வளவையும் ஒப்படைச்ச அல்லாஹ் அதை ஒன்றை மட்டும் விரிச்சு வச்சிருந்தான். அது இப்லீஸுக்கு பொறுக்குமா? அது நீண்ட நெடிய வரலாறு. அப்புறம் இப்லீஸ் என்ன செய்யலாம்? அழியா அவங்களை சாப்பிட சொல்லி ஆசையை தோணுனா இப்போ அவங்க பார்த்து போய் செஞ்சுட்டாங்க.
செஞ்சுட்டாங்க. பூமிக்கு அல்லாஹ் இறக்கி விட்டுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இறக்கி விட்டதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒளி செய்யறத சொல்லி கொடுக்குறாங்க. கட்டக்கூடாது. ஒளி செய்ய சொல்லி கொடுக்கும் போது, ஏன்னா சொர்க்கத்துல ஒளி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பரிசுத்தவான்களாக நம்ம சேருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்யறாங்க, இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நீங்க ஒளி செய்யுங்கன்றாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, நம்ம அனைவருக்கும் தந்தை, முதல் படைப்பான மனிதர். அவங்களுக்கு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கணுங்கிற சட்டையில வருதா? கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே. அப்ப இதுல நம்ம என்ன நினைக்க கூடாது, அவங்க சொல்லி நம்ம கேட்கிறதா? ஒரு சின்ன புள்ள சொன்னாலும் மார்க்கத்தை சொல்லிச்சுண்டா அதை நம்ம என்ன செய்யணும், காதுல வாங்கி செயலுக்கு கொண்டு வரணும். இப்ப இவங்க சொல்லுறாங்க, அப்ப கேட்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எதற்காக இந்த ஒளி செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்க சொன்னான். எப்படி சொல்லி கொடுக்க சொன்னா? எதுக்காக இந்த 4 விஷயத்தை பரலாக்குனா? அல்லாஹ் நம்ம ஆசைக்கு நீர் செலுத்துறது ஃபர்ல் கிடையாது, சுன்னத்து. வாய் கொப்பளிப்பது ஃபர்ல் கிடையாது, சுன்னத்து. கை 2 கையும் கழுவுறமே அது சுன்னத்து. அப்ப இந்த இதெல்லாம் சுன்னத்தா கொடுத்துருக்குற நம்மளுக்கு கொடுத்து நாளை மட்டும் முழங்கை வர கழுவுறோம் இல்லையா, அது முதல் ஃபர்ல். 2வது முகம் இங்கே இருந்து இது வரைக்கும், இந்த சோனையிலிருந்து இந்த சோனை வரைக்கும் முழுமையாக கழுவுவது ஃபர்ல் 2வது. 3வது தலையை மசூல் செய்வது ஃபர்ல். 4வது காலை கிரண்டைக்கால் வரை கழுவுவது ஃபர்ல். இந்த 4 எதுக்காக செய்ய சொன்னா அல்லாஹ்? ஃபர்லான விஷயம் எல்லாமே அல்லாஹ் சொல்லி செய்வது. அப்படின்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க அந்த கையை பறிக்கிறதுக்கு கையை நீட்டினீங்கல்ல, உங்க கையை நீட்டுறதுக்கு முழங்கை தானே காரணமா இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, முண்டை நீண்டாதான் முழங்கை நீடும் சொல்லுவோம் இல்லையா ஒரு பழமொழி. அந்த அடிப்படையில நீங்க நீட்டினதுனால முழங்கை வர கழுவுவது பாருங்க. அதுவும் முழங்கையை எப்படி கழுவணும்? தண்ணி இந்த வலதுகையை கழுவும் போது வாங்கி இப்படி கழுவணும். இந்த முட்டியில இருந்து தண்ணி சொட்டணும். இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் என்ன பண்றாங்க தெரியுமா? புர்காவுக்கு மேல முழங்கையை கழுவுறாங்க. ஏன்னு கேட்டா டைட் புர்கா. நாங்க என்ன பண்ணுவோம், கழுத்திட்டு ஒளி செய்ய முடியாது. ஏன் நம்ம ஒளி செய்யறதுக்கு தகுந்த புர்காவை போடுவோம், அதான் நம்ம சட்டம். அப்ப இந்த கையை இந்த கையை தண்ணி வாங்கி இப்படித்தான் கழுவணும். கழுவும் போது தேய்ச்சி விட்டு கழுவணும். இங்க இருந்து இந்த முழங்கையில இருந்து தண்ணி சொட்டணும். அந்த தண்ணி தன்னுடைய ஆடையில விழுகக்கூடாது. ஆடையில விழுந்தா நஜீஸ். ஒளி செய்யும் தண்ணி நம்ம உடம்புல இருந்து வருகிற தண்ணி நஜீஸ். அந்த தண்ணி பக்கெட்டு வச்சு, நம்ம சொல்ல சிக்கனக்கார பெண்கள் இல்லையா, என்ன செய்வோம், கையை ஒரு பக்கெட்டை வச்சுக்கிறோம். அதுல நம்ம கையை கழுவுற தண்ணி, முகம் கழுவுற தண்ணி எல்லாம் விழுங்கும். அந்த தண்ணியை சேர்த்து வச்சு துணி ஊற வைக்கிறதோ என்னென்னமோ செய்வோம். செய்யக்கூடாது. அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊத்துனாலும் செடி பட்டு போயிடும். நம்ம பாவங்கள் களைஞ்சு போற தண்ணி. இப்ப அந்த தண்ணியை நமக்கு முழங்கை கழுவணும். இந்த முழங்கையில இருந்து தண்ணி சொட்டணும். இந்த கையை கழுவும் போது இங்க இருந்து கழுவணும். இந்த கையை கழுவும் போது இந்த கையில இருந்து இங்க தண்ணி சொட்டணும். புரியுறதா? புரியுற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு தெரியலமா. இன்னைக்குதான் நம்ம அறிமுகம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டை சொன்ன நாங்களும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, இதை பின்பற்றி வாழ்ந்துட்டோம்டா அல்லாஹ் தஆலா ஒருத்தரை கொண்டு அல்லாஹ் நாடினால் சொர்க்கம் என்ற பெரிய வீட்டுக்குள்ள ஒழுங்கோட போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அடுத்தது முகம் கழுவுறது படுது. ஏன் இந்த முகம் கழுவுறது? அந்த பழைய மரம் எங்க இருக்குன்னு திரும்பி பார்த்தாங்கல்ல. திரும்பி பார்க்கும்போது முகத்துல உள்ள அத்தனை பார்ட்ஸ் தானே பார்த்துச்சு. கண்ணு பார்த்துச்சு. இந்த இடம் மொத்தமா கண்ணா எல்லாமே பார்த்துருக்கு. மூக்கு பார்த்துருக்கு, வாய் பார்த்துருக்கு. அப்ப அதை பார்த்ததுனால அந்த முகத்தை கழுவுறது வரல. அந்த கழுவும் போது அந்த தண்ணியை நம்ம குனிஞ்சுதான் விடணும். சும்மா இப்படி ஊற்றி விடக்கூடாது.
இந்த சோளம் நனையாம போனாலும் ஒழுக்கூடாது. மார்க்கத்துடைய நெளிவு சுழிவுகள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆனா நம்ம மார்க்கம் ஒரு எளிய மார்க்கம், இனிய மார்க்கம், கஷ்டப்படுத்தக்கூடிய மார்க்கம் கிடையாது. நம்ம மார்க்கத்தை ரசிக்கிறது மாதிரி வேற ரசிப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்ப முகம் கழுவுறது பரவு, அடுத்து தலையை மசுறு செய்வது பரவு. தலையை மசுறு செய்வது என்ன காரணம்? இப்ப அந்த பழத்தை பார்த்தாங்க, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே சொர்க்கத்துல இருந்த ஆடை விலக ஆரம்பிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா ஆடையத்தை நீக்குவான். இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்ல பெண்களுக்கு ஆடைந்து, ஆடையில ஆடை விஷயத்துல பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வீட்டுல இருக்கையில கூட ஏறப்பு என் கூட இருக்கான், என் கூட இருக்கிற மலக்குகள் என் கூட இருக்காங்க, அந்த உணர்வும் அந்த உதிப்பும் நம்மகிட்ட இருக்கணும். இப்ப ஆடை விலகுது. விலகுன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெட்கப்பட்டவர்களாக, தன்னுடைய அவுராத்தை தன்னுடைய பார்க்க சகிக்காதவர்களாக 2 கைகளையும் தலையில வைத்து குத்துக்கால் வைத்து ஒரு மூளையில உட்காருவாங்க. இப்ப நம்ம துனியாவுக்கு வருவோம். இது நடக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்ப துனியாவில் இந்த மாவுல கொண்டு வருவோம். கைதிகளை எல்லாம் எப்படி உட்கார வைப்பாங்க? கைதிகளை எல்லாம் எப்படி உட்கார போய் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாம் ஜென்ரலா எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். இப்ப யாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உன்னால கைதியா உட்கார்ந்ததான் உலகத்துல எல்லாரையும் இப்ப உள்ள கைதியில உட்கார வைக்கிறாங்க. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துக்கால் இட்டு உட்கார்ந்தார்கள். குத்துக்கால் வச்சுக்கிட்டு. ஆனா இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க அப்படித்தான் உட்காருறாங்க. சிவத்துல சாஞ்சுறாங்க, அந்த 2 காலையும் நட்டு வச்சு உட்காந்துறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அது அப்படி உட்காந்து பெண்களுக்கு உள்ள மறந்துடாயிரும். இப்ப அதனால தலையில கை வச்சு உட்கார்ந்தாங்கல்ல, அந்த கையை பறிக்க கை நீட்டினதுனால, தலையில கை வச்சதுனால மசுகு செய்யுங்க. 3ல் 1 பாகம் தலையை மசுகு செய்யணும். ஒவ்வொரு நேரமும் குளிச்சுட்டு தொழுங்கன்னா நம்ம நேரம் என்ன இருக்கும்? இப்ப ஒளி செய்யறதுக்கே என்ன பாடுபடும்? தூங்கி கிடக்கிறவங்களுக்கு ஒளி போயிடுச்சுண்டா, நம்மளுடைய முன்னோர்கள் ஒளி போயிட்டாலே முழிப்பு வந்துருப்பாங்க. தூங்கி கிடப்பாங்க, என்ன டிக்கெட் டக்குனு எனக்கு ஒளி போயிடுச்சு போலமா, அது எனக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு போய் ஒளி செய்வாங்க. இப்ப நம்ம தூக்கத்துக்கு முன்னால செய்யக்கூடிய சுண்ணத்துக்களை செய்யறோமா? ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோம். இப்ப என்ன செய்யற? அது வச்சதுனால நீண்ட விளக்கங்கள் அல்லாஹ் நாடினால் திரும்ப எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் உங்களுக்கு அது பிள்ளைலாம் சொல்லுவோம். நான் 3 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம், நீங்க வந்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். இப்ப தலையில கை வச்சதுனால என்ன? அந்த கையை வச்சதுனால அடுத்து கால் அந்த மரத்தை நாடி நடந்துச்சு இல்லையா? மரத்துக்கு நடந்து கால் வேணா போச்சு. அதனால அந்த கரண்டைக்கால் வரை கழுவுவது பருளு. இந்த ஒழுங்கின் பருளின் நாளும் நம்ம அந்தந்த உறுப்புகளை கழுவும் போது நம்ம மைண்ட்ல வரணும், இது பருளை நிறைவேற்றுறேன். இந்த பருளை தாய் விட்டு சொல்றது இல்லை, நான் பருளை கழுவுறேன் பருள். அது மனசுக்குள்ள அல்லாஹ்வோட நம்ம என்ன செய்யணும்? ஒப்பந்தம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ரப்புல் ஆலமீன் நம்ம பேச்சுவார்த்தை, மனிதர்கள் பேசுறாங்க பேசல, அல்லாஹ் அழகும். மனிதர்கிட்ட நம்ம பேசுறதை விட அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒப்பந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம அதை நினைச்சு அந்த ஒளி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் மாற்றணும். ஒழுங்கின் தர்த்தீப்பு நம்மகிட்ட வந்துட்டா தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள தர்த்தீப்பு சரியாக இருக்கும். நான் இதை ஒரு விஷயத்தை சொல்லி பயான நிறைவுக்கு கொண்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்லீஸ் நம்மகிட்ட இருப்பது 3 இடம். 3 இடத்துல இப்லீஸ் நம்மகிட்ட இருப்பான். அந்த 3 இடம் எது எது யாருக்காவது தெரியுமா? இடம்னு தானே கேட்டேன், எத்தனை நாளம் தான் அது உள்ளுக்குள்ள ஓடுறது இல்லை. இடம் நம்ம உடம்புல பாத்ரூம்ல இருக்கா, நம்ம துவா ஓதிட்டு போனோம்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. ஆனா 10 ரூபா ஓதாம போயிட்டா அவனோட நம்மளும் எடுத்துட்டு வரணும். யாராவது சொல்றீங்களா? சொல்லிடவா? நீங்க தானே மைக் வச்சிருக்கீங்க, அதனால நீங்களே சொல்லுங்க.
என்னம்மா? அப்புறம் ஒன்று தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அதாவது அவன் இருக்கிற இடம் 3. ஒன்றாவது நாசிக்கு நம்ம நீர் செலுத்திட்டு இந்த மூக்கை சீருவோம் இல்லையா, மூக்கை சீராம செய்கிற ஒரு பரிவர்ணமாக நாசிக்கு நீர் செலுத்தி இந்த 2 விரலை கொண்டு இப்படி சுத்தம் செய்யணும். என் விரல் தானே, எந்த விரலைனாலும் போட்டுக்கிறேன்னு போடக்கூடாது. இந்த 2 விரலை கொண்டு நான் அது வச்சா அது கரெக்டாக வரும். இந்த விரலாம் வச்சுக்கன்னு சரியாக வராது, சுத்தப்படுத்த வராது. சும்மா வேணா இப்படி வச்சுட்டு எடுக்கலாம். ஆனால் இது 2ம் உள்ளே போகும். அந்த அந்த உள்ள சின்ன தண்டுக்கிட்ட படும். அப்போ அது மூக்கில் வச்சு சீருவோம் இல்லையா, அப்போ இந்த மூக்கான் தண்டுல அவன் இருப்பான். அவன் அந்த நேரத்தில் அவன் இவன் இங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வெளியேறுவான். அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே ஒழுவோடு இருக்கின்றாங்க, ஒழுவோடு இருக்கின்றாங்க. இப்ப அடுத்தது 2வது இடம்டா காதுக்கு பின்பக்கம். மசில் செய்யும் போது பின்பக்கம் செய்வோம் இல்லையா, இந்த அந்த பின்பக்கம் இந்த இடத்துல இந்த சைடு இந்த இருக்குல்ல, இந்த பின் சைடு. நீங்க என்னதான் உயர்ந்த சோப்பு போட்டு குடிச்சாலும், எத்தனை வாசனை திறமைகள் தடவுனாங்க, கொஞ்சம் நேரம் சென்று அந்த இடத்த தடவிட்டு நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், அது வேற மாதிரி வாசனை வரும். என்னடா இதையெல்லாம் செய்ய சொல்றாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற பயிற்சிமா, நம்மளே நம்ம எடுத்துக்கிற பயிற்சி. நம்ம மார்க்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்தது 2 கால். கால் இருக்கு இல்லையா, இந்த கரண்டைக்கு இந்த மொழிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மொழிக்கு அந்த இடம், அந்த மொழிக்கு பக்கத்துல இந்த பக்கத்துல மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழிக்கு பக்கத்துல அந்த தவணை இருக்குல்ல, இந்த சைட்ல இருக்காது. அது நம்மளுக்கு மொழி கொடுத்துருக்கேன் அல்ல, அந்த மொழிக்கு பக்கத்துல ஒரு தவணை இருக்கு. எல்லாருக்கும் அல்ல இயல்பா படைச்சிருக்கிறது. குட்டி பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு அந்த இடத்தையெல்லாம் காட்டி சொல்லி கொடுத்தேன். அதர்சான்னு வந்துட்டா இதெல்லாம் தெரியும். அதர்சா தொடர்போட இருப்பவர்களுக்கு நிச்சயமா சீக்கிரம் தெரிஞ்சிடும். தெரியாது நம்மள மாதிரி ஆளுங்க தெரிஞ்ச விட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைகளை வச்சு தேய்ச்சி கழுவுங்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்டெயிலா பைப்பை தொடர்ந்துட்டு இப்ப காட்டுவோம். என்னால குனிஞ்சு கழுவ முடியல. இப்ப எனக்கு அதே நிலைமை தான். ஏன்னா ஏஜ் ஆகுது இல்லையா, குனிஞ்சு நம்ம கழுவுறதுக்கு சில அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நம்மளுக்கு என்ன அல்லாஹ் தரல. அப்போலாம் ஒரு ஒளிச்சி இருக்கு, ஒரு முத்து அளவு தண்ணி வச்சு ஒளி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி வச்சு ஒளிச்சிருக்கோம். அவங்களுடைய தியாகம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து நம்மளுடைய ஒழுக்கலை இந்த இடத்துல இருந்து நம்ம போகும்போது எதை எடுத்துட்டு போறோம், ஒழுவை நம்ம சரிவர செயல்படுத்துவோம் அப்படிங்கிற நியத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். இப்ப நான் கேள்விக்கு வர்றேன். இப்ப ஆரம்பிக்கும் போது ஈமான் கொண்ட பெண் யார், முதல்ல தொழுகை பெண் யார், நோம்பை முதல்ல நோட்ட பெண் யார், ஜக்காத்தை முதல்ல கொடுத்த பெண் யார், ஹஜ்ஜுக்கு பேர் கொடுத்த பெண் யார்? உம்மத்துல் முஃமினீன் தாய்மார்கள் 5 பேருடைய பேர்களை நான் சொல்லியிருக்கேன். 6 பேர் சொல்லியிருக்கேன். ஆனா யாராவது சொல்றீங்க? சொல்லுங்க. ஈமானுக்கு கத்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சரி, ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முழுமையா சொல்லுவோம். அது ஹஜ்ஜுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. சரி, தொழுகைக்கு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. மாஷா அல்லாஹ். தொழுகைக்கு உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நோம்புக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாஷா அல்லாஹ். நான் எதுக்கு இதை கேட்கிறேன்டா, ஜக்காத்துக்கு யாருமா? உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நீங்க கேட்டது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொன்னா, அதுக்கு உங்களுக்கு அது ஞாபகம் ஊட்டுறதுக்காகத்தான் கேட்கணும். எங்களுக்கு தெரியும்னு நினைச்சு கேட்கல, உங்களுக்கு ஞாபகம் ஊட்டலுக்காக நாங்க கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தார். மீண்டும் தொடருவோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்